வெல்கம் டு நீமா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ளவுஸு டிசைன் வந்து இது பண்ணியிருந்தோம். இந்த டிசைனு அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணணும். அதுக்காக நான் இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து ஒரு சின்ன லீஃப் டிசைன் மாதிரி வரும். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஹேண்ட் டிசைன் பண்ணுறோம். இதுக்கு வந்து இந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி இதில் வந்து சாரீ கிளாத் வைக்க போகிறோம். இது வந்து ப்ளவுஸு கலரு. இது வந்து ப்ளவுஸ் வந்து ஆஷ் கலரு, சாரீ வந்து இந்த கலரு. இதை வந்து இந்த காம்பினேஷன் வைக்க போகிறோம். வந்து கரெக்டாக ஒரு 1.25 இன்ச் அல்லது 1.5 இன்ச் அளவுக்கு மேலே இடம் விட்டுக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் துணி தெரிகிற மாதிரி தான் டிசைனு. அதனால் கீழே வரும்போது சின்ன பெல் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பெல் ஷேப் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து இந்த ஷேப்க்கு வந்து இந்த வி ஷேப்பில் வந்து இந்த சாரீ கிளாத் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோன்றதை வாங்க பார்ப்போம். இப்போ வந்து ப்ளவுஸ் ஹேண்டு எடுத்தாச்சு. இப்போ ஹேண்டில் வந்து நம்ம மேலே வந்து அடியில் வந்து ஜாஸ்மின் துணி, இங்கே வந்து லைனிங் துணி, இதில் ஒரு தையல் போட்டு இந்த ஷேப்புக்கு வந்து திருப்பிக்குவோம். இப்போ வந்து திருப்பியாச்சு. இப்போ திருப்பினதில் வந்து இந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து இந்த தையலில் வந்து சின்ன சின்ன நாச் போட்டுக்கணும். நெகத்தை வச்சு நல்லா அமுக்கி விட்டுருங்க. சுற்றி அமுக்கி விட்டிங்கன்னா டர்ன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ டர்ன் பண்ணி ஒரு அமுக்கு தையல், அமுக்கடி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த பெல் ஷேப்புக்கு நம்ம தச்சு எடுத்துட்டோம். இதில் வந்து அந்த வி ஷேப்பில் வந்து நம்ம துணி வைக்க போகிறோம். இப்போ ஒரு சதுரமாக துணி வந்து ஒரு 5 பீஸ் 6 பீஸ் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ்லேருந்து
கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும். இப்போ இதை வந்து இப்படி முக்கோணம் மாதிரி மடிக்கணும். முக்கோணம் மாதிரி மடித்து சென்டர்லேருந்து ஒரு பெரிய தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது பீஸ் எடுத்து ஒரு முக்கோணம் மாதிரி எடுத்து அது ஒரு தையல். மூணாவது பீஸு எடுத்து முக்கோணம் மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு 5வது பீஸ். இப்போ அந்த 5 பீஸ் எடுத்துட்டோம். இது 5 பீஸை வந்து வச்சாச்சு. இப்போ 5 பீஸையுமே வச்சாச்சு. இதை ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஒன்று போல் வச்சுட்டு இந்த பீஸை வந்து இப்படி சென்டர் இப்படி சென்டர் பற்றி வைக்கணும். இதை ஃபுல்லாக வச்சுட்டு கட்டுறேன். இப்போ சுற்றி வந்து தையல் போட்டாச்சு. இந்த ஹேண்டு டிசைன் பாருங்கள். இப்போ சுற்றி கட் பண்ணி அடிச்சுட்டு இப்போ இந்த ஓடு தையலை வந்து பிரித்து விட்ருங்க. திரும்ப இதில் வந்து ஒரு லேஸ் மட்டும் வச்சுட்டோன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயும் இந்த லேஸை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து அடித்தாச்சு. இந்த ஸ்லீவ் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ கை வந்து மடக்கணுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு பாசி வச்சுட்டோன்னா இன்னும் நீட்டாக இருக்கும்.